பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் தோழர் அதர்ம மனோஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு வழியாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் பாலியல் குற்றவாளி சீமான் அவர்களுக்கு நீதிமன்றத்தில் மன்னிப்பு கோர வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் பெறப்பட்டு அதற்கு மன்னிப்பும் நிபந்தனையற்ற பெரிய மன்னிப்பையும் சீமான் கேட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. தொடர்ச்சியாக ஊடகங்களில் இது விவாத பொருளாக வரும்போதெல்லாம் எல்லாருமே நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, எங்கேயுமே அண்ணன் அப்படி சொல்லலை, பரஸ்பர மன்னிப்பு அப்படிங்கிறது கோர்ட்டுக்கு வெளியில் பேசுனதுக்கு தான், அவங்களோடு இருந்த ரிலேஷன்ஷிப்புக்காக பேசுனது அல்ல அப்படின்னு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே அவர் நிபந்தனையற்ற மன்னிப்பு தான் கோரியிருக்கிறாரா இல்லை பரஸ்பர மன்னிப்பு தானா? இல்லை, நீங்கள் வழக்கு போட்டது யார்? விஜயலட்சுமி. விஜயலட்சுமி போட்ட வழக்கு ஒரு பொய் வழக்கு. நான் ஒரு நிரபராதின்னு ஒரு நபர் ஸ்குவாஷுக்கு போகிறார் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டுக்கு. ஹைகோர்ட்டில் அது ஸ்குவாஷ் செய்ய முடியாது, 8 வாரங்களுக்குள்ளே வழக்கை விசாரிக்கணும்னு நீதிபதி இளந்தரையன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறார். அதன் தொடர்ச்சியாக தான் வலசரவாக்கம் ஸ்டேஷனுக்கு போய் உட்கார வச்சு விசாரித்ததெல்லாம் அதன் தொடர்ச்சி தான். அதற்குள்ளே இவங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போயும் இது அரசியல் பின்புலமுடைய ஒரு வழக்கு, நான் எந்த வகையிலும் குற்றவாளி கிடையாது, இது அத்தனையுமே பொய், எனவே இந்த வழக்கை ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு ஒரு நபர் போகிறார். ஸ்குவாஷ் பண்ணுங்கன்னு போன ஒரு நபர் பாதிக்கப்பட்ட நபர். இது பொய் வழக்குன்னு போனவர் பாதிக்கப்பட்டவராக தான் நமக்கு கருத முடியும். சீமான் அவர் பார்வையில். ஆக பாதிக்கப்பட்ட ஒரு நபரையும் நீ மன்னிப்பு கேளுப்பான்னு கோர்ட் எப்படி சொல்லும்? இவர் சரி மன்னிப்பு கேட்க சொல்லி கோர்ட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுது. இவர் என்ன சொல்லணும்? நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும், நானாக பாதிக்கப்பட்டேன், அந்த அம்மா தான் என்னை தொடர்ச்சியாக பேசுனாங்க, இப்படி பொய் வழக்கு போட்டாங்க, 12 ஆண்டுகளாக எனக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் கொடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ரெண்டையும் ஒன்றா ட்ரீட் பண்ணலாம்? நான் பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்ட என்னையும் மன்னிப்பு கேட்க சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்படி நான் மன்னிப்பு கேட்க முடியாது. நான் வழக்கை எதிர்கொண்டு நான் நிரபராதின்னு என்னை நிரூபிச்சுக்கிறேன் அப்படின்னு தானே ஒருத்தன் சொல்லணும். ஆமாம். ஆனால் இவர் வெளியில் பேசினார், இப்போது பாலியல் தேவைக்காக வந்த பொம்பளை அப்படியெல்லாம் பேசுனதுக்கு தான் ஒரு என்ன இருந்தாலும் அவர் ஒரு பொண்ணை அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு நீதிபதி ஒரு கன்சர்ன் அடிப்படையில் சீமான் நீங்கள் விருப்பப்பட்டால் மன்னிப்பு கேட்டுக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லுங்க. வழக்கு ஆஃப் தி ரெக்கார்டு கோர்ட்டுக்கு வெளியில் மீடியாலையும் ப்ரெஸ்லையும் பேசுனது வழக்கு கிடையாது. விஜயலட்சுமி என்ன மீடியாவில் இப்படி பேசிட்டார் சீமான் வழக்கு போட்டாங்க இல்லை. வழக்கு என்பது இவர் தன்னை பாலியல் ரீதியாக சுரண்டார் அப்படிங்கிற அந்த வழக்கு தானே ஒழிய மீடியாவில் என்ன சீமான் இப்படி பேசிட்டார் அப்படிங்கிறதா வழக்கின் முகாந்திரம். வழக்கு சீன்லேயே இது கிடையாது. அது நான் அந்த இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, 2 தரப்பும் பரஸ்பரம் மன்னிப்பு கேட்டாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நான் சீமான் சொன்ன மன்னிப்பினுடைய வார்த்தைகளையும் படிக்கிறேன், விஜயலட்சுமி சொன்ன மன்னிப்பினுடைய வார்த்தைகளையும் படிக்கிறேன். ரெண்டும் ஈக்குவலாக அப்படிங்கிறது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. சீமான் சொல்கிறார், The petitioner unreservedly apologizes for any pain or hurt that has been caused to the respondent number 2, அதாவது விஜயலட்சுமி, as a consequence of his words or action. ஆக்ஷன் என்ன எங்கே வந்துச்சு? பேசுறது தான் பிரச்சனை அப்படின்னா வேர்ட்ஸோட முடிச்சிருக்கணும். நான் சில வார்த்தைகளை தவறுதலாக மீடியாவில் பேசியிருந்தேன், ஆக அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா வேர்ட்ஸுங்கிறது போதுமே. ஆக்ஷன்னா என்ன அர்த்தம்? செயல்பாடுகள் தானே ஆக்ஷனு. நீ எந்த செயல்பாட்டுக்காக மன்னிப்பு கேட்ட? வார்த்தைகளை தாண்டி நீ என்ன செஞ்ச எதுக்காக மன்னிப்பு? மாமா கெட்டவன் இல்லடி கேடு கெட்டவன் அந்த வீடியோலாம் எடுக்கப்பட்ட போது இருந்த சம்பவங்களை தான் விஜயலட்சுமி வைத்த எல்லா குற்றச்சாட்டுகளுமே ஆக்ஷன் தான், அது வேர்ட்ஸ் கிடையாது. விஜயலட்சுமியினுடைய புகாரில் சீமான் என்னை இப்படி பேசிட்டாரு, அதான் அந்த எஃப்ஐஆர் அவருக்கு ஏற்பட்ட கருக்கலைப்பு, அவருக்கு ஏற்பட்ட துன்புறுத்தல்கள், இது எல்லாம் தான் திருமண ஆசை வார்த்தை காட்டி ஏமாற்றுதல், பணத்தை பறிச்சது, அது எல்லாமே தான் குற்றச்சாட்டு. இந்த செயல்பாட்டுக்கு மன்னிப்பு கேட்கிறாரு. ஆமா, வேற ஆக்ஷன் எதை குறிப்பிடுறீங்க? வெறுமனே பாலியல் தொழிலாளின்னு மீடியாவில் சொன்னங்க, அதுக்கு மட்டும்தான் என்னுடைய மன்னிப்புனா வேர்ட்ஸோட நிறுத்தி இருக்கலாமே. வேர்ட்ஸ் ஆர் ஆக்ஷன் நீங்கள் ஏன் திணிக்கிறீங்க? நீதிமன்றமே இதை சொன்னார், அதற்காக மன்னிப்பு கேட்க சொன்னதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னா வேர்ட்ஸோட நிறுத்தி இருக்கணும்ல, ஆர் ஆக்ஷன் எங்கே வந்துச்சு? அதே இப்படி விஜயலட்சுமியினுடைய அப்பாலஜிக்கு வரேன். That on the unconditional apology of the petitioner herein to restore my dignity as a lady, I am willing to withdraw my complaint FIR against him in order to put
quietus to this case as suggested by this honorable court. என்னுடைய மாண்பை காப்பாற்றிக் கொள்வதற்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் தான் சொல்லியிருக்காங்களே ஒழிய நான் சீமானை இதெல்லாம் பேசினேன், நான் பேசியது எல்லாம் தவறுங்கய்யா, நான் செஞ்சதெல்லாம் தவறுங்கய்யாங்கிற டோனுக்கு விஜயலட்சுமி போகவே இல்லை. கோர்ட் சொன்னதன் அடிப்படையில் நான் எஃப்ஐஆரை வித்ட்ரா பண்ணுறேன். கூடுதலாக ஒரு பெண்மணியாக என்னுடைய கண்ணியத்தை காப்பாற்றிக் கொள்ள கோர்ட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நான் மன்னிப்பு கேட்குறேன்னு தான் சொன்னாங்களே ஒழிய அன்கண்டிஷனல் அப்பாலஜி அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு நான் பேசியதற்காக செய்ததற்காக மனமுருகி வருந்துகிறேன் அப்படின்னு விஜயலட்சுமி எங்கேயும் சொல்ல. ஆனால் சீமான் அப்படி சொல்கிறார். ரெண்டாவது பாயிண்ட் அதே சீமானுடையது. த பெட்டிஷனர் ஹியரின் unconditionally withdraws all statements and allegations that has been made by him against the respondent number 2. அதாவது விஜயலட்சுமிங்கிற நம்பர் 2 அந்த நபரிடம் நான் வந்து என்னுடைய செயல்பாட்டுக்காக நான் பயன்படுத்திய வார்த்தைகளுக்காக எல்லாவற்றுக்காகவும் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது. ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது வார்த்தைகள்னு புரிஞ்சுக்கலாம். அலிகேஷன்ஸ்னா குற்றச்சாட்டு. அப்படின்னா குற்றச்சாட்டுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன்னா நான் சொன்னது பொய் குற்றச்சாட்டுன்னு சீமான் ஒத்துக்கிறார். அப்படி என்னென்ன பொய்யை சொன்னார்? விஜயலட்சுமி யாருன்னு தெரியாதுன்னு சொன்னது பொய். விஜயலட்சுமி தெரியுங்கிறது கடைசி இந்த 2-3 மாதம் தான் ஒத்துக்கிட்டார் மீடியா முன்னாடி. அதற்கு முன்னாடி வரைக்கும் விஜயலட்சுமி யாருனே தெரியாது அப்படின்னார். ஆரம்பத்தில் காங்கிரஸ் கூட்டிகிட்டு வந்துச்சுனாரு, அப்புறம் திமுகனாரு. இப்படி யாருனே தெரியாத ஒரு பெண்மணின்னு மெயின்டைன் பண்ணிட்டு கடைசியில் தான் ஆமாம் பழகினேன் அப்படிங்கிறதெல்லாம் ஒத்துக்கிறார். கொள்ளையில் எத்தனை பொம்பளைங்க அந்த டைலாக்கெல்லாம் வருது. ஆக இப்படியான ஒரே ஒரு வார்த்தை கூட விஜயலட்சுமி அவருடைய அஃபிடவிட்டில் இல்லை. புரியுது. நான் இப்படியான பொய் குற்றச்சாட்டுகளை சீமான் மீது வைத்து விட்டேன், இப்படியான பொய் பரப்புரைகளை செய்தேன், அதற்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு அவங்க ஒரு இடத்துல கூட சொல்லலை. அவங்க ரொம்ப தெளிவாக அவங்க பாதிக்கப்பட்ட தரப்பு போலவும் சீமான் குற்றவாளி போல, இது ஒன்றும் இல்லை, இந்த ரெண்டையும் நான் தர்றேன், நீங்கள் டிஸ்பிளேல போடுங்க, நம்ம ரெண்டையுமே போடலாம். ரெண்டையும் நீங்கள் பார்த்தா இந்த ரெண்டுலேயும் விஜயலட்சுமி தரப்பு பாதிக்கப்பட்ட தரப்பாகவும் சீமான் தரப்பு ஒரு குற்றவாளியாக இருந்து நீங்கள் அந்த 5 பாயிண்டில் 4 பாயிண்ட்டு மன்னிப்பு மட்டும்தான். மூணாவது பாயிண்ட் வர்றேன். த பெட்டிஷனர் அண்டர்டேக்ஸ் நாட் டு மேக் எனி கமெண்ட்ஸ் டு த மீடியா மெயின் ஸ்ட்ரீம் ஆர் சோஷியல் ரிகார்டிங் த ரெஸ்பாண்டன்ட் ஆர் ஹர் conduct and is hopeful that the respondent number 2 will extend the same courtesy to him. மூணாவது வரியில் என்னங்கிறார்? நான் மெயின் ஸ்ட்ரீம்லேயோ சோஷியல் மீடியாலேயோ எந்த கருத்தும் விஜயலட்சுமிக்கு எதிராக தெரிவித்துக் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அது வந்து அதுக்கு முந்தத்து ஹியரிங்கில் கோர்ட் சொன்ன விதி, அதை நான் நிச்சயம் ஃபாலோ பண்ணுங்கயா அப்படிங்கிறத மூணாவது வரிகளை ஒத்துக்கிறார். அதே இது விஜயலட்சுமி சொல்லியிருக்காங்கன்னு வைங்களேன். ஆனால் இவர் இதை மட்டும்தான் சொல்லியிருக்கார். போட்ட 5 பாயிண்டில் அப்பாலஜி, நான் அதை செய்ய மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், நான் அப்படி உருட்ட மாட்டேன்னு முழுக்க இப்படி தான் கேட்டிருக்கார். உண்மையிலேயே குற்றவாளி தானே மன்னிப்பு கடிதத்தை இப்படி டீட்டெயில்டாக எழுதுவான். விஜயலட்சுமியோட இதில் 3வது பாயிண்ட் மட்டும்தான் நான் என்னுடைய டிக்னிட்டியை காப்பாற்றிக் கொள்ள கோர்ட்டினுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி வழக்கையும் வாபஸ் வாங்கி கொள்கிறேன், அதே நேரம் நான் நீங்கள் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் அப்பாலஜியும் கேட்டுக்கிறேன். 3வது பாயிண்ட் மட்டும்தான் நீதிமன்றத்தினுடைய டைரக்ஷன் அதை அண்டர்லைன் பண்ணி சொல்லியிருக்காங்க. நீங்கள் அடுத்தது சொல்கிறாங்க விஜயலட்சுமி, that I further undertake not to make any uncalled for statement against the petitioner concerning this case in the future before any media including press both digital and otherwise as well as social media அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சொன்ன அதே பாயிண்ட் தான். மீடியா முன்னாடியும் சோஷியல் மீடியாவாகட்டும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா முன்னாடி நான் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இதை ஒட்டி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு and to fully abide by any other direction as may be passed by this honorable court. இது மட்டுமல்லாது இனி கோர்ட் சொல்லக்கூடிய டைரக்ஷனையும் நான் மதிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதையும் நான் கோர்ட் சொன்னதற்கு அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறேன் தான் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்கவே நீங்கள் ஒரு குற்றவாளி கடைசி ஆப்ஷனாக நீ மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போ அப்படின்னா அவன் எவ்வளவு சாஸ்தாங்கமாக ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதுவானோ அப்படியான அஃபிடவேட்டை தான் சீமான் இங்கிலீஷில் மொத்த லெட்டரும் இருக்குது, தமிழில் கொட்டை எழுத்தில் சீமான் அப்படின்னு கையெழுத்து போட்டு உச்சநீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காரு. அப்போனா அந்த இடத்துலையே வந்து அப்ஜெக்ஷன் சொல்லியிருக்கணும்ல சீமான் தரப்பு, அதை ஏற்றுக்கிட்டாங்களா? அப்ஜெக்ஷன் எதுவும் சொன்னாங்களா? இல்லை, நேற்று நடந்த ப்ரொசீடிங்கினுடைய மொத்த அந்த வீடியோ ஃபுட்டேஜில் பெரும்பான்மையாக ஏங்க இது மன்னிப்பே கிடையாதுங்க, நாங்கள் சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்டிருக்கோம், அவங்க மன்னிப்புங்கிற டோனே இல்லாமல் என்னுடைய டிக்னிட்டியை காப்பாற்றிக்கிறக்காக இதுன்னு சொல்கிறாங்க,
இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோனுக்கும் சண்டையும் போட்டிருக்காங்க சீமான் தரப்பு. ஓ, ஆனால் வெளியில் வந்து விஜயலட்சுமியும் மன்னிப்பு கேட்டாங்க, நாங்களும் மன்னிப்பு கேட்டாங்கன்னு நம்மள்ட்ட சொல்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து விஜயலட்சுமி கேட்டது மன்னிப்பே கிடையாதுங்கிறத அங்கே சொல்லி அதன் தொடர்ச்சியாக பல நிமிடம் இது நடக்குது. அதுக்கப்புறம் நாகரத்னா சிம்பிளாக அவங்க கேஸை வித்ட்ரா பண்ணுறதே மன்னிப்பு தான், இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சிம்பிளாக இதை முடிச்சுட்டாங்க. உள்ளே நடந்தது இதுதான். இந்த அஃபிடேவிட்டை சீமான் தரப்பு ஆட்சேபித்து இதுக்கு மேலே மன்னிப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் பண்ண முடியாது, அவங்க வழக்கை வாபஸ் வாங்குறதே மன்னிப்பு தான் அப்படிங்கிறது அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு இந்த பக்கம் இவனுக்கு சாஷ்டாங்கமாக மன்னிப்பு கேட்டது இன்றைக்கி ஃபைல் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் ட்விஸ்ட்டு. ஓகே, இப்போது சாவர்கர் எழுதிய மன்னிப்பு கடிதத்துக்கு எந்த விதத்துலையும் சலைச்சதா அது இல்லை. அது இது என்ன, அதுதான் பெரிய இதில் ட்விஸ்ட் என்னென்னா, இவனுக்கு சிம்பிளாக ஏங்க அந்த அம்மாவும் கொடுத்துச்சு நாங்களும் கொடுத்துட்டோம் மேட்ரு முடிஞ்சிச்சுங்க அப்படிங்கிறானுங்க. அந்த அம்மாவும் நீ ஒன்றா, அவங்க ஒரு இண்டிவிஜுவல் அவ்வளவுதான். விஜயலட்சுமி சமூகத்தின் பெரிய அங்கமோ நீங்கள் பொது சமூகத்தோடு அனுதினமும் இயங்கிட்டு இருக்கக்கூடியவங்களோ கிடையாது. நீ ஒரு கட்சியினுடைய தலைவன். நீங்கள் இந்த நூற்றாண்டு கால தமிழக வரலாற்றுலங்க எந்த கட்சி தலைவர் ஒருத்தன் ஒரு பாலியல் வழக்குக்காக இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுதி கொடுத்துருக்கான்? சீமான் தான். அது கட்சி தலைவரான தெரியும். ஆமாம், சீமான் தான். அதுவும் என்னன்னா, நீங்கள் சீமான் போன வாரம் ஒன்று பேசுவார், அடுத்த வாரம் ஒன்று பேசுவாருங்கிறத நாங்கள் 15 ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அப்படி இந்த கடிதம் கடந்து போகாது. இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி சாவர்கர் பிரிட்டிஷ்காரர்கிட்ட மன்னிப்பு கேட்டார் அப்படிங்கிறது, சாவர்கர் பிரிட்டிஷுக்கு எழுதிய கடிதம் இனியும் சர்க்குலேட்டில் இருக்குது. நம்ம சொல்லும் போதெல்லாம் அதை ரவுண்ட் பண்ணி பார்த்த இடம் ஆளோட லட்சணம் அப்படின்னு இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் நம்ம பேசுகிறோம் இல்லையா. இதே சீமானினுடைய இந்த அஃபிடேவிட் இது நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் 100 வருஷம் கழித்து ரெக்கார்டை தோன்றினாலும் இந்த லெட்டர் அங்கே கிடக்கும், அஃபிடேவிட் அங்கே இருக்கும். இது வரலாறு. இதை நான் என்ன நினச்சேன்னாங்க, நேற்று வழக்கு வந்துச்சு, முந்தத்த நாள் மாலை வரைக்கும் தன்னுடைய அஃபிடேவிட்டை சீமான் தாக்கல் செய்யலை. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, சீமான் கிளவராக யோசிக்கிறான், இதை சப்மிட் பண்ணால் இது மிகப்பெரிய கரும்புள்ளையாக நமக்கு மாறிடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இதை சப்மிட் பண்ணாமல் வழக்கை எதிர்கொள்றதுக்கு நான் தயார் அப்படின்னு எதிர்கொண்டிருந்தா கூட சீமானுக்கு சாதகமாக கூட இந்த வழக்கு முடிஞ்சிருக்கலாம். ஆனால் அந்த வாய்ப்பையும் தவற விட்டுட்டு இதுலேருந்து தப்பிச்சா போதுன்ட்டு அவசரமாக இதை சப்மிட் பண்ணியிருக்காரு. இன்னொன்று என்னன்னா, இப்போ எனக்கு பெரியார் நினைவுக்கு வர்றார். இவன் ஆகுனா பெரியார் அதை செய்தாரா இதை செய்தாருன்னு என்னமோ இவனும் பெரியார் ஈக்குவல் மாதிரி பேசிகிட்டு இருப்பான் தொடர்ச்சியாக. அந்த பெரியார் இதுவரைக்கும் எந்த வழக்கிற்காகவும் மன்னிப்பு கேட்டது கிடையாது. நீங்கள் சட்ட எரிப்பு போராட்டத்தில் குறைந்தது 3 மாதங்கள் முதல் அதிகபட்சம் 2 வருடங்கள் வரை சிறை தண்டனை அப்படின்னு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. நீங்கள் அதுவும் இந்த போராட்ட அறிவிப்பெல்லாம் அறிவித்த பிறகு அவசரமாக நேரு டெல்லி ஓடி வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய பார்ப்பனரெல்லாம் வச்சு எப்படி இதை ஒடுக்கலான்னு பேசி சட்ட திருத்தமே அப்போ தான் ஏற்படுது. ஏன்னா அது வரைக்கும் ஒருத்தன் இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்தையே எரிப்பான்னு இவங்க கற்பனை கூட பண்ணல. அந்த கான்செப்டே ஒன்று இல்லை, யோசிக்கவே இல்லை. அதனால தான் சட்ட புத்தகத்திலேயே அப்படி ஒன்றுக்கு சரத்தே இல்லை. ஆமாம், ஆக அப்படி ஒன்றை கொண்டு வந்து 3 மாதங்கள் முதல் 2 வருடங்கள் சிறை அப்படின்னு ஒன்று வருது. அப்போது பெரியார் இதற்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், நீங்கள் 3 மாதங்கள் வேண்டாம், அதிகபட்ச தண்டனையாக 2 ஆண்டுகள் தண்டனை கொடுங்கள்னு பெரியார் மட்டும் கேட்கல. சட்டத்தை எரிச்சிட்டு கோர்ட்டில் நிற்க வைக்கப்பட்டாங்க இல்லைங்களா கருப்பு சட்டைகள், அத்தனை பேருமே எப்பா சின்ன தண்டனை கொடுத்து எனக்கு கேவலப்படுத்தாத, எனக்கு எல்லாத்துக்கும் உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு அத்தனை பெரியாரிஸ்டுகளும் கோர்ட்டில் கேட்டாங்க. நீங்கள் பெரியாரை விடுங்க, நீங்கள் பெரியசாமி 13 வயது பெரியசாமி, அந்த பெரியசாமியினுடைய கால் மசத்துக்கு கூட இவன் சமமாக மாட்டான். இப்பேற்பட்ட ஒரு பின்னணி கொண்ட நீ பெரியாரை பற்றி பேசலாமா அடுப்புங்கிறத வாதெல்லாம் அடுத்தது நம்ம கரெக்டு தான். ஆனால் நீதிமன்றத்தில் ஏறி இந்த வழக்குக்காக நான் தண்டனை வாங்குறேன்னு சொல்கிறதுல பெரியாருக்கு பெருமை இருக்கலாம், கருப்பு சட்டக்காரங்களுக்கு பெருமை இருக்கலாம். சீமானுக்கு கூண்டில் ஏறி நான் விஜயலட்சுமி கேஸில் உள்ளே போகிறேன்னு சொல்கிறது வந்து நீ ஜெயிலுக்கு போக வேண்டாம், நீ வழக்கை எதிர்கொண்டு நான் நிரபராதினாச்சும் நீ ஃபேஸ் பண்ணியிருக்கணும்ல. நான் எதுக்குங்க மன்னிப்பு கேட்கணும்? நிரபராதியாக இருந்தால் தான் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. இல்லை அப்படின்னா அதை ஒத்துக்கணும். அதுதான் இந்த மன்னிப்பு. நான் குற்றவாளி தான், இதை தாண்டி இதை ஃபர்தராக நான் புஷ் பண்ணேன்னா எங்கள் நீதிமன்றம் வழக்கை நடத்த சொல்லிட்டா நான் மாட்டிக்குவேன். புரியுது. இந்த வழக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் இழுபறியிலேயே போய் தான் வந்துட்டே இருந்தது. எந்த இடத்துல இது ஒரு பெரிய முடிவை நோக்கி நகருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்களா? ஏன்னா இந்த வழக்கை ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணி பல வேலைகள் நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை எனக்கு தெரியும். அது அந்த டீட்டெயிலை மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். இதுக்கு பின்னாடி என்னென்ன வேலைகள்லாம் நடந்தது? இல்லை, இந்த உச்சநீதிமன்றம் வரைக்கும் இந்த புள்ளிக்கு எடுத்துகிட்டு போனது சீமான் தான். விஜயலட்சுமி வழக்கை உச்சநீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலை.
2011-12 முதல் முறையாக வழக்கு கொடுக்குறாங்க. அதன் பிறகு நாம் தமிழனுடைய மிரட்டலுக்கு பயந்து வழக்கை வாபஸ் வாங்குறேன்ட்டு கிளம்பிடுறாங்க. ஆனால் அது அஃபிஷியலாக டிஸ்மிஸ் செய்யப்படலை, அது அப்படியே பெண்டிங்லேயே இருந்துச்சு. மீண்டும் 2023 சென்னைக்கு வந்து பழைய புகாரை நான் மீண்டும் கொடுக்குறேன்னு மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தாங்க. அதன் பிறகு இவனுடைய மிரட்டலுக்கு பயந்து அல்லது பொய் வார்த்தைகளுக்கு ஏமாந்து நான் வாபஸ் வாங்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் 23 கிளம்பி போயிட்டாங்க. தமிழக அரசும் அதோட முடிச்சுட்டாங்க. தமிழக அரசு அதன் பிறகு விஜயலட்சுமியே கிளம்பி போன பிறகு இந்த வழக்கை எந்த இடத்திலும் ப்ரொசீட் பண்ணவே இல்லை. இவர் தான் என்ன பண்ணுறாரு, எவன் லீகல் அட்வைசர்னு தெரில, நம்ம ஸ்குவாஷுக்கு போவோம் அப்படின்ட்டு இவனுக்கு தான் ஸ்குவாஷுக்கு போகிறானுங்க. இந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும்னு முதல் முறையாக உயர்நீதிமன்றத்துக்கு இவனுக்கு தான் போகிறானுங்க. சென்னை இளந்தரையன் பெஞ்சுக்கு அது போகுது. அவர் நீங்கள் புகார் கொடுத்த பெண்மணியே வழக்கை வாபஸ் வாங்கினாலும் இது போன்ற சென்சிட்டிவான வழக்குகளை விசாரித்து தான் தீர்வோம், இப்படி டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஸ்டேட்டுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்குறாரு. 8 வாரங்களுக்குள் இந்த வழக்கை விசாரித்து நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும்னு. அதுதான் டேர்னிங். தமிழக அரசு விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் பேரில் கூட அவ்வளோ ஸ்பீடாக வேலை செய்யலை. இளந்தரைன்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு பாருங்க, 8 வாரங்களுக்குள் நீங்கள் வழக்க முடிக்கணும்னு. அதன் பிறகு தான் சீமான் விசாரணைக்கு வரணும்னு வீட்டில் போய் ஒட்டுனது, அந்த தள்ளுமுள்ளுகள், வலசரவாக்க உறவுகளே அனைவரும் கிளம்பி வாருங்கள்ங்கிறது எல்லாம் நீதிபதியினுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பிறகு அதற்கு தமிழக அரசு போலீஸ் வேலை செய்ததின் தொடர்ச்சியாக நடந்த விடயங்கள். அப்படிதான் அது நடக்குது. இந்த ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது உச்சநீதிமன்றத்துக்கு இவங்க தான் போகிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் எங்கள் ஸ்குவாஷ் பெட்டிஷன் தள்ளுபடி ஆயிடுச்சு, எனவே நீங்கள் ஸ்குவாஷ் பண்ணுங்கய்யா அப்படின்ட்டு உச்சநீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை எடுத்துகிட்டு போனது இவங்க தான். யாருங்க அவங்களுக்கு இருக்க லீகல்? அதான் யாருங்கிறது தெரியல. அது நமக்கு பெரிய வாய்ப்பு இருக்கலாம். நீங்கள் அப்படி ஒரு அறிவாளி இருந்திருந்தா இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்துருப்பானா? இப்படி நான் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் சீமான் என்ன வேணால் பேசிட்டுங்க, இதை நான் தூக்கிட்டு வருவேன்ல. ஏண்டா ஒரு பாலியல் வழக்கில் உச்சநீதிமன்றத்துக்கு போய் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த பாலியல் பொறுக்கி நீ உனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு தகுதி இருக்காடா நாயே அப்படின்ட்டு ஒவ்வொரு விடயத்திலையும் இதை நான் தூக்கிட்டு வருவேனா மாட்டேனா? உலகமே தூக்கிட்டு வருமே. ரெக்கார்டு இது 50 வருஷம் 100 வருஷம் ஆனாலும் இப்போ நம்ம மாப்போசி பற்றி பேசுகிறோம்ல இத்தனை ஆண்டுகள் கழித்து, அதே மாதிரி அடுத்தடுத்த தலைமுறை சீமானினுடைய வரலாற்றை இதிலிருந்து துவங்கும். ஆக இப்படி ஒரு கடிதத்தை நம்ம கொடுத்துர்லாங்க அப்படின்னு சீமானுக்கு அறிவுறுத்திய அந்த பெருமகன் யாருங்கிறதா நமக்கும் தெரியல. ஆனால் நான் முன்னாடியே சொன்னது மாதிரி கிளவராக ஒருத்தர் யோசிச்சானா இதை 100% செய்ய மாட்டான், கேஸை நடத்துவான். ஏன்னா நீதிபதிகளுடைய மைண்ட் செட்டே எப்படி இருந்துச்சுன்னா இது ரொம்ப பழைய சம்பவங்க, இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோவில் 2 பேரும் மாற்றி மாற்றி திட்டிக்கிறாங்களாட்டிருக்கு அப்படின்னு இப்படி தான் பட்டையாகத்தான் இந்த வழக்கை பார்த்தாங்க. ஆக நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்க மாட்டேன், என் தரப்பு நியாயங்களை கேளுங்கள்னு சீமான் ஒரு ப்ரெஷர் கொடுத்துருந்தா கூட சீமானுக்கு சாதகமாக கூட இந்த தீர்ப்பு வந்திருக்கும். ஆனால் இப்படி ஒரு மன்னிப்பு கடிதத்தை கொடுத்து அவருடைய தலையில் அவரே கொல்லிக்கட்டை வச்சு சொரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. புரியுது. இது அடுத்தடுத்து உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன விசாரணைகளில் தாண்டி வந்தது? அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஹியரிங், அதுதான் மெயின் பாயிண்ட்டு. இவன் இன்னைக்கு என்னங்கிறானுங்க, சும்மா எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தைகளுக்காக தாங்க மன்னிப்பு, நாங்கள் தான் பாதிக்கப்பட்ட தரப்பு, விஜயலட்சுமி தான் பொய் புகார் கொடுத்தவங்கன்னு இன்றைக்கி உருட்டுறானுங்கல்ல. முதல் ஹியரிங் உச்சநீதிமன்றத்துக்கு போயாச்சுங்க. முதல் ஹியரிங் நீதிபதி கைகளுக்கு ஃபைல் போகுது. இவனுக்கு என்ன சொல்லி வாய்தா கேட்குறானுங்கன்னா, ஐயா எங்கள் இரு தரப்பும் வெளியில் பரஸ்பரமாக பேசிகிட்டு இருக்கோங்கய்யா, அதாவது சீமான் தரப்பும் விஜயலட்சுமி தரப்பும், இது ஒரு குடும்ப பிரச்சனை, மியூச்சுவலாக நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அது முடியும் தருவாயில் இருக்குது, ஒரு மாத டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வெளியிலேயே பேசி முடிச்சுக்குவோங்கய்யா அப்படின்னு நீதிமன்றத்தில் உனக்கு சொன்னானுங்களா இல்லையா? அதற்கான ரெக்கார்டு இருக்குது. ஆமாம், அதனால தான் வெளியில் வந்து நீங்க எல்லாரும் ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. குடும்ப பிரச்சனை உள்ள ஒன்று சொன்னானுங்க, வெளியில் வந்து சீமான் நான் சமரசத்துக்கு தயார் கிடையாதுன்னு உள்ள கான்ட்ராடிக்டாக வெளியில் ஒன்று சொல்கிறான். அதை ரெண்டும் ஒப்பிட்டு தான் அடுத்தடுத்த ஹியரிங்கில் சீமான் தரப்பு வழக்கறிஞர்கள் ரெண்டையும் ஒப்பிட்டாங்க. ஐயா உங்ககிட்ட ஒரு ப்ராமிஸை கொடுக்குறாங்க, உள்ள நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு சொல்லி வெளியில் போய் பேச்சுவார்த்தைக்கு தயார் கிடையாது நேரெதிராக பேசுகிறாரு அப்படின்னு அடுத்தடுத்த வாய்தாக்கள்ல சொன்னாங்க. தான் வாயாலேயே கேட்டுக்கிட்டே இருந்தாரு சீமான், வெளியில உள்ள பேசி. அதுதான் அந்த அட்வொகேட் யார் அப்படின்னு தான் நம்ம தேட வேண்டியது இருக்கு. இந்த மன்னிப்பு கடிதத்தை தயார் பண்ணி கொடுத்தவன் யாரு? ஃபர்ஸ்ட் ஹியரிங்ல நாங்க வெளியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்னு பேச்சுவார்த்தைங்கிறது எப்பங்க நடக்கும்? தப்பு. பொய் புகாருக்கு எங்காச்சும் பேச்சுவார்த்தை அஃபிஷியலாக நடக்குமா? இப்போ நீங்கள் என் மேலே ஒரு பொய் புகார் கொடுத்துட்றீங்க, நான் உங்கள் மேலே டிஃபர்மேஷன் கேஸ் போடுவேன்,
அல்லது கிரிமினல் கேஸ் போடுவேன். எங்கிட்டே பணம் பறிக்கும் நோக்கத்திற்காக நடக்காத ஒன்றை நடந்ததாக இவர் என்னுடைய மாண்பை கெடுக்கிறார் அப்படின்னு உங்கள் மேலே நான் வழக்கு தானே கொடுப்பேன். ஐயா, பொய் புகார் கொடுத்த மில்டன் கிட்ட நாங்கள் வெளியில் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேங்கய்யா, நாங்கள் சுமூகமாக பேசிக்குவோங்கய்யா நம்பி சொல்லுவோனா? அது பொய் புகாராக இருக்கும் பட்சத்தில் இதை சொல்ல முடியாது. ஆனால் 2 தரப்புக்கும் பிரச்சனை இருக்குது, நடந்ததெல்லாம் உண்மைதான ஒத்துக்கிறவன் தான் பேச்சுவார்த்தைக்கு போவான். ஆக இப்படி பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் போகிறோம், வெளியில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சுப்ரீம் கோர்ட்டில் இவனுக்கு தான் சொன்னானுங்க. ஃபர்ஸ்ட் ஹியரிங்லேயே இவனுக்கு தான் ஸ்குவாஷ் போகிறானுங்க. இல்லை, இது எப்படி அங்கே லாஜிக் பாருங்க. விஜயலட்சுமி கேஸ் தொடுக்க போய் அதிலிருந்து தப்பிப்பதற்காக இவங்க போய் ஐயா நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கேங்கன்னு சொன்னா பரவாயில்ல, ஸ்குவாஷ் போனதே இவன் தான். இவனே ஸ்குவாஷ் போயிட்டு இவனே வெளியில பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்கயா அப்படின்னு நீ சொன்னேன்னா, ஸ்குவாஷ்ங்கிறது என்னன்னா அது பொய் புகாரு. அந்த கேஸை வந்து நீதிமன்றம் எடுக்க தள்ளுபடி பண்ணணுங்கிறது தான் சொல்லி நாங்கள் இந்த வகையில் பாதிக்கப்பட்டிருக்கோம், இந்த தரப்பு இந்த வகையில் திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது அப்படின்னு இதைத்தானே நீ பிரசன்ட் பண்ணிருக்கணும். ஆமா, நாங்க டீல் பேசிக்கிட்டு இருக்கோம் பேசுறேன்னா அப்படின்னா இன்னொரு தரப்பு வந்து பேச வேண்டியது இவன் பேசிட்டு இருக்கான். இப்படி பேசி அது முடியுது. புரியுது. அதன் பிறகு என்னன்னா, இப்படி அங்கே எந்த பேச்சுவார்த்தையும் பேசப்படலை அப்படின்னு சொல்வதற்கு அன்றைய சூழலில் நமக்கு ஆள் அங்கே இல்லை. நமக்குன்னா விஜயலட்சுமி தரப்புக்கு அன்றைக்கு ஆள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு தமிழக அரசினுடைய சைடு ப்ரெசென்ட் ஆகலை. தமிழக அரசு இதில் பெருசாக ஆர்வம் காட்டாததற்கான காரணம் என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா, 23 வந்தாங்க, வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்க அதன் பிறகு இவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து இவங்களுடைய பொய் வார்த்தைகளில் ஏமாந்து மறுபடியும் வாபஸ் வாங்குறேன்ட்டு போகிறாங்க. விஜயலட்சுமி ஏற்கனவே சீமான் தரப்பு இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைன்னு பொய்யை பரப்பிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த அம்மா அன்ஸ்டேபிளாக இருக்காங்க, இவங்களை நம்பி நம்ம ஒன்று ரிஸ்க்கை எடுத்து அது வந்து ஸ்டேட்டுக்கு கெட்ட பேர் ஆகிட்டா என்ன பண்ணுறதுங்கிறது டிஃபால்ட்டாக யோசிப்பாங்க. இது ஆக்சுவலாக கொடுத்த புகாரின் அடிப்படையில் நம்ம விசாரிக்க போகிறோம், நேர்மையாக விசாரித்தாலே இந்த பழி விழுகுது, இதில் இவங்களும் வேறு ஸ்டேபிளாக இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம பெரிய ரிஸ்க் எடுக்க முடியாது, நம்ம இது விலகி நிற்போம் அப்படின்னு காவல்துறை விலகி நின்றுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. அதன் காரணமாக R1 அங்கே ப்ரெசென்ட் ஆகாத காரணத்தால் தான் இந்த அம்மாவுக்குனே பிரத்யேகமாக அடுத்தடுத்த ஹியரிங்கில் அட்வொகேட்ஸ் போகிறாங்க. அப்படிதான் இது தமிழ்நாடு அரசும் அதை வந்து நீங்கள் எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லல. அதை ஒட்டி எதுவுமே பேசிக்கல. தமிழக அரசினுடைய நியாயமான பயத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஸ்டேட்டாக வேற யோசிப்பாங்க, ஒரு திமுக அப்படின்னு தனியா போறதுங்கிறப்ப அது வேற. தமிழ்நாடு அரசு வந்து சீமானை பழிவாங்குவதற்காக இதை செய்திருக்கிறதுன்னு நாளைக்கு யாராவது எதையாவது பேச சொன்னாங்கன்னா அது இதாயிடக்கூடாதுன்னு யோசிச்சிருக்கலாம். நான் புரிஞ்சுக்கிறேன். அதனால தான் இந்த அம்மாவுக்கு நான் அட்வொகேட்ஸ் பிரசன்ட் ஆகுறாங்க. ஓகே, பிரசன்ட் ஆகி அடுத்த வாய்தாவில் முடிய வேண்டிய வழக்கானது 3வது வாய்தா, 4வது வாய்தா, 5வது வாய்தா, 6வது வாய்தான்னு இப்படி தான் இந்த வாய்தாக்கள் நடக்குது. அப்போ இவனுக்கு சொல்கிறானுங்க பார்த்தீங்களா, சிம்பிளாக இது முடிஞ்சிருச்சுங்கன்னு. சிம்பிளாக இது முடிய வேண்டியது எங்கேன்னா ஹைகோர்ட்லேயே முடிய வேண்டிய வழக்கு. நீங்கள் அதன்படி நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் ஸ்குவாஷுக்கு போகிறாங்க, அது நடக்கலை. உச்சநீதிமன்றத்திலையும் அடுத்த ஹியரிங்லேயே இது ஸ்குவாஷ் ஆக வேண்டியது. நியாயப்படி செய்தி சீமான் மன்னிப்பு கேட்டார்னு எல்லா இடத்துலையும் ஃப்ளாஷ் ஆச்சு இல்லை, நியாயப்படி அது அப்படி ஆயிருக்காது. சீமானுக்கு எதிரான வழக்கு தள்ளுபடியானதுன்னு தான் செய்தி ஆயிருக்கணும் சிம்பிளாக. அது இந்த புள்ளிக்கு நகர்த்தியது சீமான் தான். புரியுது. இப்போ அடுத்தடுத்த வாய்தாக்கள்லாம் சீமான் தரப்பு ஆஜர் ஆனாங்களா, பேசினாங்களா? இல்லை, எல்லா இடத்துலையும் ஆஜரானாங்க. ஆனால் இவங்க என்ன யோகிச்சாங்கன்னா, விஜயலட்சுமிக்கெல்லாம் ஒரு அட்வொகேட் போட்டு அவங்க இது வரைக்கெல்லாம் வருவாங்கங்கிறது அவங்க எதிர்பார்க்காத. அதில் தான் கேள்வி என்ன வந்ததுன்னா, மனோஜ் வந்து இதில் ஃப்ரம் டே 1லேருந்து தனிப்பட்ட முறையில் ஆர்வம் காட்டிக்கிட்டே இருந்தார். டே 1 இல்லை, இந்த டே 1 இல்லை, டே 1 இல்லை, சீமானினுடைய டே 1லேருந்தே நம்ம சீமானோட கேஸில் ஆர்வம். நீங்கள் சீமானோட இருந்தீங்கல்ல? ஆமாம் ஆமாம். வெளியில் வந்து அந்த டே 1 இருக்குல்ல, இல்லை வெளியில் வந்த உடனே அந்த டே 1 நான் சொல்கிறேன். அண்ணாமலை படம் மாதிரி வெளியில் வந்துட்டு ஒரு சவால் சீன் இருக்கு பார்த்தீங்களா, அது அந்த டே 1 இருந்து. அது ஏன் பலருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி, அப்படி என்ன தனிப்பட்ட பகை மனோஜ் சீமானு சொல்றாரு, இந்த அதர்மம் இதர்மம் அவனுக்குலாம் நான் என்ன பாவம் பண்ணேன் அப்படின்னு கேட்குறாரு. அது ஒரு பெரிய இதா இல்லையா? இல்லை, இப்போ என்னை நோக்கி கூட கேட்குறாங்க, நீங்கள் சீமானுடைய சொத்து பத்திரத்தை வெளியிடுறீங்க, வீட்டினுடைய வீடியோவை அவர் வீடு குடிபுகுந்து அடுத்த நாளே வெளியிடுறீங்க, இதுதான் உள்ளே இருக்கக்கூடிய வீடுன்ட்டு. நீங்கள் அங்கே லீக் ஆகக்கூடிய ஆடியோக்களை வெளியிடுறீங்க, இப்போ இதை கையாளுறீங்கன்னு இது ஒரு குற்றச்சாட்டாகவே நம்ம அவர்கள் வைக்கிறாங்க. பெரியார் வந்து பெற்ற தாயோடு தங்கையோடு மகளோடு உறவு கொள்ள சொன்னார் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சீமான் சொல்கிறார். இப்போது அந்த பெங்களூர் குணாவுக்கு ஏதோ விழா எடுத்திருக்கானுங்க, அதில்
எங்களுக்கு ஜெட்டி போட்டு விட்டதே பெரியார் தான்லாம் பேசுவானுங்க அப்படிங்கிறான். நீங்கள் பெரியார் திட்டமிட்டு தமிழை அழிப்பதற்காக இந்த திராவிடத்தை எடுத்துகிட்டு வந்தார் அப்படிங்கிறான். இது எதுவுமே பர்சனல் கிடையாதா? நீ பேசினது அரசியலா? சீமான் பேசினது அரசியல்பா. பெரியாரினுடைய இந்த செயல்பாட்டில், இந்த நிலைப்பாட்டில் எங்களுக்கு மாற்று கருத்து உள்ளது, இதிலிருந்து நாங்கள் முரண்படுகிறோம், வேறுபடுகிறோம் அப்படிங்கிறது விமர்சனம். நீ வச்சதெல்லாம் விமர்சனமா பெரியாருக்கு எதிராக? திட்டமிட்டு பெரியாரை பார்ப்பனர்கள் என்ன செய்ய நினைத்தார்களோ அதை ஒரு சூத்திரனாக இருந்து கொண்டு இந்த தரப்பில் நின்று கொண்டு பெரியாரை பர்சனலாக டச் பண்ணது சீமானா இல்லையா? பர்சனலாக டச் பண்ணக்கூடிய ஒரு நபரை, ஐயா சீமான் அவர்களே நீங்கள் சொல்வது தவறுங்கய்யா, நாங்கள் ஒரு விளக்கத்தை குடிக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு கொடுக்குற அளவுக்கெல்லாம் நாங்கள் நல்லவங்க கிடையாது. சீமான் பர்சனலாக போகாமல் இருந்திருந்தால் நாங்களும் அரசியலாக இதை எதிர்கொண்டிருப்போம். பர்சனலாக ஒருத்தன் ஒரு கிரவுண்ட் லெவலுக்கு இறங்கும்போது அவனை விட கீழே இறங்கி வேலை செய்ய எங்களுக்கும் தெரியும்டா அப்படின்னு காமிப்பதற்காகத்தான் இது. அது இதோட முடியாது. நீங்கள் அடுத்தடுத்து இனியும் சீமான் பெரியாரை பர்சனலாக டச் பண்ணால் இன்னும் பர்சனலாக சீமானை இறங்கி அடிப்பேன். இது ஒரு பர்சனல் பகையாக கூட முடியிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சீமானை பர்சனலாக அவர் பெரியாரை சொல்லிட்டாரு, அதனால் அது விமர்சனம் அப்படிங்கிறதுனால நம்ம எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். ஒரு பெண் புகார் கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு, அதில் அப்படி இதை எடுத்து பண்ணுறது அப்படிங்கிறது வந்து சரியாக இருக்குமா? நான் விஜயலட்சுமி கிட்ட போய் அக்கா ஒரு பொய் புகார் நம்ம திட்டமிட்டு சீமான் மேலே கொடுத்து நம்ம சீமானை வீழ்த்துவங்கக்கா அப்படின்னு நான் மூவ் பண்ணியிருந்தா அது அறத்துக்கு எதிரானது. முதல் முறையாக விஜயலட்சுமி சீமானுக்கு எதிராக புகார் கொடுத்தது 2011-12. அன்றைய காலகட்டத்தில் அப்போ தான் நான் கல்லூரி முடித்த காலம். எனக்கு பெரியாரும் தெரியாது, பிரபாகரனும் தெரியாது, திராவிடமும் தெரியாது, தமிழ் தேசியமும் தெரியாத காலகட்டத்திலேயே இந்த புகாரானது கொடுக்கப்பட்டாச்சு. அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூலில் விளையாண்டுட்டு இருந்த காலகட்டத்திலேயே விஜயலட்சுமி வாழ்க்கையில் அண்ணன் விளையாண்டுட்டார். 2023லையும் 2012-11 என்ன புகார் கொடுத்தாங்களோ அதை மறுபடியும் கொடுக்குறாங்க. இதில் எதுவும் புதுசு கிடையாது. நான் சீனுக்கு வந்த பிறகு இப்படியான பொய்யை சொல்லுங்கன்னு நம்மளும் சொல்ல, இது 2011 கொடுக்கப்பட்ட புகாரினுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி இவங்க 2023 புகார் கொடுக்க வர்றாங்க. அதற்கு முன்னாடி சீமான் மதுரை செல்வம் அப்படிங்கிற ஒரு நபரை நியமித்து விஜயலட்சுமியோடு கான்டாக்டுக்கு போய் விஜயலட்சுமி கிட்டேருந்து தொடர்ச்சியாக வீடியோக்களை வாங்கி அதை மதுரை செல்வம் சீமானுக்கு அனுப்பி இது எல்லாம் செய்தது நமக்கு தெரிஞ்சா அல்லது நம்ம சொல்லியா? இல்லை, இது சீமானாக செய்தது. மதுரை செல்வங்கிற ஒரு நபரை நியமித்து இந்த வீடியோக்களை வாங்கியது. மதுரை செல்வத்தோட அந்த பழைய ஆடியோக்கள்லாம் கேட்டிங்கன்னா, அக்கா நீங்களும் மாமாவும் புருஷன் பொண்டாட்டி, உங்களை பேசுறதுக்கு எவனுக்கா தகுதி இருக்குது? எல்லா வரலாறு எனக்கு தெரியும்க்கா, நீங்கள் எப்படி வாழ்ந்தீங்கன்னு நான் பார்த்துக்கிறேங்க்கா அப்படிங்கிற டோன்லலாம் மதுரை செல்வம் பேசியிருப்பான். அந்த மதுரை செல்வத்தை நான் காசு கொடுத்து பேச வச்சேனா? விளையாண்டது சீமான், பாதிக்கப்பட்டது விஜயலட்சுமி. நம்ம ஒன்றும் இல்லைங்க, பாஜகவால் ஒரு பெண் பாதிக்கப்படுறாங்க, எங்கள் ஸ்டேஷன் எப்படி போகணும்னு கேட்குறாங்க நம்மளை. ஏமா இப்படி வலது போய் இடது பக்கம் திரும்பினீங்கன்னா 2வது பில்டிங் ஸ்டேஷனுமான்னு நம்ம அட்ரஸ் சொல்லி அனுப்புகிறோம். இது அரசியல் பழிவாங்களா? ஒருத்தங்களை டைரக்ட் பண்ணுறோம். அவங்க பாதிக்கப்பட்டது உண்மை, இந்த நபர் குற்றம் செய்தது உண்மை. அதே போல் தான் இங்கேயும் விஜயலட்சுமி பாதிக்கப்பட்டது உண்மை. விஜயலட்சுமி இவன் கட்டாய கருக்கலைப்பு செய்தது உண்மை, விஜயலட்சுமியோடு வாழ்ந்தது உண்மை. அதை அவனை இன்றைக்கே ஒத்துக்கிட்டான். இதில் நம்ம வெறுமனே டைரக்ட் பண்ணுறோம். ஒரு பாதிக்கப்பட்டவங்க ஒருத்தவங்க ரோட்டில் நிற்கிறாங்க, உங்களுக்கு நீதி வேணும்னா இதுதான் வழி, ஆமாம் அப்படின்னு நம்ம டைரக்ட் பண்ணுறோம். இதை தாண்டி இது சீமானுங்கிறனால கூடுதல் அக்கறையோடு புஷ் பண்ணுறமே ஒழிய நடந்தது உண்மைதானே. நடக்கவே நடக்காததை ஒரு பொய் புகாராக நம்ம ஃபேப்ரிகேட் பண்ணி அதற்கு பின்னாடி நம்ம வேலை செஞ்சுருந்தால் அது அறமற்றது, அது முறை கிடையாது. நடந்தது ஊரறிந்த விடயம். சினிமா துறையில் இருக்கக்கூடிய சேரன்லேருந்து சீமானுடைய அந்த நெருங்கிய வட்டம் எல்லாத்துக்குமே இந்த விஜயலட்சுமி விடயத்தில் அண்ணன் என்னென்ன விளையாண்டாருங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதை இவரே இன்றைக்கி தன் வாயால் ஒத்துக்கிட்டார். அப்படி இருக்கும்போது நம்ம வெறுமனே டைரக்ட் பண்ணோம், அவ்வளவுதான். அதில் சீமானுங்கிறனால நம்ம அண்ணன்ப்பா, நம்ம அண்ணனுக்கு நம்ம செய்யாமல் யார் செய்கிறது அப்படின்னு கூடுதல் அக்கறை எடுத்திருப்போமே ஒழிய அதை தாண்டி இதில் ஃபேப்ரிகேட்டடாக செயற்கையாக நம்ம ஒன்றுமே திணிக்கலையே. இது உன்னோட முடிஞ்சிருச்சுன்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும், இன்னும் இருக்கா? இல்லை, நீங்கள் ஒரு யோகியன்னா ஒரு யோகியம் ஒரு விஷயத்தில் தெரியாமல் மாட்டிக்கிட்டான்ப்பா, அதிலிருந்து அவன் தப்பிச்சுட்டான்னு சொல்லலாம். நீ எப்படி அடுத்த 3 மாதத்தில் அடுத்த கண்டென்ட்டை கொடுத்துருவல்ல? ஆல்ரெடி கண்டென்ட் இருக்கு, அப்போ இருக்குது, பெண்டிங் இருக்குது, நிறையா கேசஸ் இருக்குது. நீங்கள் பெரியாரை டச் பண்ண இதெல்லாம் வேண்டாம்ப்பா, இதெல்லாம் எதுக்கு பர்சனல் டச் பண்ணிட்டுன்னு சில கேஸுகளை ஃபைல் அப்படியே வச்சுருக்கோம்.
நீ இன்னும் டச் பண்ண அடுத்த ஃபைல்களை தூசி தட்டுவோங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. புரியுது. அரசியல் எதிர்காலம் என்பது நாம் தமிழருக்கும் சீமானுக்கும் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நான் இந்த தீர்ப்பை ஒட்டியும் சேர்த்து அதை பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, நீங்கள் ஏற்கனவே சீமான் விஜயலட்சுமி வழக்கு, சீமானுக்கு எதிரான பாலியல் வழக்கு அப்படின்னு கடந்த 1.5-2 ஆண்டுகளாக சீமானுடைய பேர் நாறிடுச்சு. சீமானினுடைய நேரடி டைஹார்ட் ஆதரவாளர்களை தவிர்த்து வெகுஜன மக்கள்கிட்ட இது எல்லாமே ஒரு நெகட்டிவ் இம்பேக்டை தான் ஏற்படுத்தியிருக்கு. அப்படியான சூழலில் நேற்று மாலையில் தொங்கின எல்லா மாலை பத்திரிகையிலும் பாலியல் வழக்கிற்காக உச்சநீதிமன்றத்தில் நடிகையிடம் சீமான் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு செய்தி ஆயிடுச்சு. இதுவும் மக்களினுடைய மனதில் ஆழமாக பதியும். ஆக ஏற்கனவே சீமான் ஒரு ஒழுக்கமான நபர் கிடையாது அப்படிங்கிற இமேஜ் தான் இருக்கு. அவர் குடிகாரரு, பெண்கள் விஷயத்துல ரொம்ப மோசமானவர், ஃபோன் கால்ஸ் பேசினார்னா கட்சியில் இருக்க ஆபாசமா பேசுவாரு, கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களையே ரொம்ப ஆபாசமா பேசுறது, இந்த மாதிரி நிறைய ஒரு அப்படியான இமேஜ் ஆனது உறுதிப்படுத்துவதற்கு இது ஒரு சர்டிஃபிகேட்டாக எல்லார் கையிலையும் போய் சேர்ந்துருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டிங்க பெரியார் ஏதோ ஒழுக்கமின்மை இல்லாதவர் போல, பெரியார் என்னென்ன செய்தார் தெரியுமா, பெரியார் அந்த காலத்தில் என்ன செய்தார் தெரியுமா அப்படின்னு பெரியாரை நோக்கி ஒருத்தன் கேள்வி கேட்குறான்னா அவன் எவ்வளோ உத்தமனாக இருக்கணும். ஆக பெரியாரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய தகுதி உனக்கு இருக்காடா அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் சீமான பர்சனலாக நம்ம சீமானனுடைய சொத்து பத்திரத்திலிருந்து அவ்வளோ பெரிய பங்களாக்கு குடிபெயர்ந்ததிலிருந்து இது அத்தனையும் நாம் வெளியிட்டதற்கான நோக்கம் பெரியாரை பேசுறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி இருக்காடா அப்படின்னு இவனை எக்ஸ்போஸ் செய்வதற்காகத்தான். ஆக பெரியாரை நோக்கி இப்படியான குற்றச்சாட்டுகளை வைப்பதற்கு பாலியல் வழக்கில் அடிபட்ட உனக்கு ஏதாச்சும் தகுதி இருக்காடா நாய அப்படின்னு சீமானை எக்ஸ்போஸ் செய்வதற்காகத்தான் இந்த வேலையை நம்ம சேர்த்து செய்தோம். நீங்கள் வெறும் அரசியலாக மட்டும் எதிர்கொண்டிருந்தா 100% நம்ம டச் பண்ணியிருக்க மாட்டோம். அரசியலை தாண்டி பார்ப்பனர்கள் போடக்கூடிய எலும்பு துண்டுக்காக என்ன வேணால் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை சீமான் இனி எடுத்துடக்கூடாது. நீங்கள் மூத்தவர்கள், அதாவது சீமான் மூத்தவரேன்னு சொல்லக்கூடிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களோ, அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களோ, மற்றவங்களோ அந்த ஜென்டில்மேனாக அவங்க நடந்துக்கலாம். இல்லை நீங்கள் எங்களுக்கு மூத்தவர்களாக இருக்கக்கூடியவங்க, நீங்கள் சீமானுடைய வாதங்களுக்கு எதிராக புத்தகங்கள் போடுவாங்க, கருத்தரங்களை பேசுவாங்க, இது நடந்துச்சு. அதற்கு அடுத்த புள்ளினா நீங்கள் சட்ட ரீதியாக வழக்கு போடுறது, இதெல்லாம் நடந்துச்சு. அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் என்ன ஆயுதத்தை எடுப்பாங்க, எப்படி உன்னை கையாளுவாங்க அப்படிங்கிறத உன்னுடைய செயல்பாடுகள் தான் தீர்மானிக்கும். ஆக சீமான், நீங்கள் ஏதோ ஒரு இயக்கம், பெரியாருக்கு எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருப்பாங்க, நமக்கு பார்ப்பன கூடாரமே ஆதரவாக இருக்கிறது, நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு நினைத்து இதை தொடர்ந்தால் இது தொடர்கதையாகத்தான் போய் முடியும் தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. அவ்வளவுதான். ரைட், ஓகே. ஒரு நீண்ட உரையாடல், பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறீங்க. அடுத்தடுத்து அந்த நகர்வுகள் அது எந்த கட்டத்துக்கு போகும் அப்படிங்கிறது குறித்தெல்லாம் தொடர்ச்சியாக பேசுவோம். உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. நன்றி. சூப்பர். ஓகே.